அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக உரை மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் புருஷோத்தம ரெட்டி அவர்கள் இன்றைய தினம் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அடுத்ததாக ஓசூர் தெற்கு ஒன்றியத்தின் துணை செயலாளர் சகோதரர் நவீன்குமார் அவர்கள் இன்றைய தினம் அமைச்சர் முன்னிலையில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அடுத்ததாக அகரகாரம் கிளை செயலாளர் அருமை சகோதரர். அடுத்ததாக ஓசூர் தெற்கு ஒன்றிய இளைஞர் பாசறையின் தலைவராக அகரகாரம் கிளை செயலாளர் அருமை சகோதரர் மஞ்சுநாத் அவர்கள். அச்சேட்டிப்பள்ளி பஞ்சாயத்து முன்னாள் வார்டின் தலைவர் அதிமுகவிலிருந்து மானாவரணி துணை செயலாளர் குமுதிப்பள்ளியை சேர்ந்த அருமை சகோதரர் அருண் அவர்கள், பிரசாந்த் அவர்கள். அருணா விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருகை புரிந்திருக்கின்ற அச்சேட்டிப்பள்ளியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் சீனிவாஸ் ரெட்டி அவர்களே மற்றும் ஓசூர் மண்டல குழு தலைவர் புருஷோத்தம ரெட்டி அவர்களே மற்றும் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் நவீன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் நம்முடைய ஒப்பற்ற தலைவர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் ஒரு இயக்கத்தை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், ஒரு நாட்டை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று மற்ற அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமை ஏற்று இன்றைக்கு நீங்கள் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு மற்றும் உணவுப் பொருள் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களுக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் திரு வைபிரகாஷ் அவர்கள் மற்றும் நமது மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ரொம்ப நேரம் நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. ஒன்னே ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன். நம்பி வந்திருக்கோம். அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்திருக்கோம். திமுகவுக்கு தீவிரமாக வேலை செய்கிறோம்.
இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நன்றி. நம்முடைய புருஷோத்தம் ரெட்டியும் நவீன் அவர்களும் நம்முடைய ராமு அவருடைய வருகை தந்து என்னை முதல் பார்த்தாங்க. பார்க்கும்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல கேட்டாங்க. ஏன் என்ன கேட்டேன்? நான் கேட்டேன், ஒரு பொறுப்புல இருக்கீங்க, ஒரு ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் இருக்கீங்க, மண்டல தலைவராக இருக்கீங்க, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்புறீங்க அப்படின்னு கேட்டேன். முதல் கேள்வி. அவங்க இருவரும் சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல திட்டங்களை கொடுக்கிறாங்க. கொள்கையில ஒரு நல்ல முடிவோட இந்த தமிழகத்திலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த கட்சிக்கு இணைய இருக்கிறோம், அவரை பார்த்துதான் நாங்கள் இணைய இருக்கிறோம் என்று என்னிடத்தில் சொல்லும்போது உண்மையிலே మగల్చి అడిగింది. ఏమో టవలేసుకొని చేస్తే మమ్మల్ని ఆమెకి ఎవరు దమ్ము లేదని దయచేసి ఎవరు తెలుసుకోకూడదు. మీకు ఏం సమస్య ఉన్నాయో మీరు రాత్రి 12 గంటల ఫోన్ చేస్తాను, ఫోన్ ఎత్తి మీకు ఏం సమస్య అని అడిగేట్ల పార్టీగా డిఎంకే. ఇక్కడ ఉండేవాళ్ళకంతా తెలుసు, స్టేజ్లో ఉండేవాళ్ళకంతా. అది మంచిదే కావచ్చు, చెడ్డదే కావచ్చు, ఎవరు మంచిదే చేసి ఎవరైనా సమస్యలు వచ్చలే. కొన్ని టైంలో మనకు తెలియకుండానే సమస్యలు వస్తుంది. దాన్ని కూడా మేము ఎప్పుడూ విమర్శించలే. పార్టీ అంటేనే మా అన్నదమ్ముల మాదిరి, మనమంతా కుటుంబం మాదిరి. ఆ కుటుంబంలో ఎవరికి ఒక సమస్య వచ్చినా అందరూ ఒకటిగా ఉండి ఆ సమస్యను పరిహరించేదే మన కర్తవ్యంగా ఉండాలి. ஓற்றும் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சிட்டிப்பள்ளி திரு சீனிவாச ரெட்டி அவர்களே, பகுதி மண்டல தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு புருஷோத்தம ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் தம்பி நவீன் உட்பட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவே போற்றுகின்ற வகையிலே ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாடி பேசிய அருமை சகோதரர் பிரகாஷ் சொன்னது போல, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இங்கே இயக்கத்திலே நீங்கள்லாம் எந்த நோக்கத்தோடு, எந்த நம்பிக்கையோடு, எந்த உணர்வோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்கள் உணர்வுகளுக்கு கண்டிப்பாக மதிப்பளித்து நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் இந்த மேடையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசியல் சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, தினந்தோறும் நீங்கள் டிபேட்டில் பார்க்கலாம், தொலைக்காட்சியில் தினந்தோறும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தால் பேசுகின்ற நெறியாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களை
யாரும் குறை சொல்லி பேச முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா தரப்பு மக்களும் போற்றக்கூடிய வகையிலே சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோயம்புத்தூருக்கு இணையாக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு ஒசூரை சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வந்து இதை இன்னைக்கு உலகம் போற்றுகின்ற விதத்திலே ஒசூர் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் தொழிற்சாலை இங்கே நிறுவியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர்கள் சமீபத்திலே வந்து ஒசூரிலே பல்வேறு தொழிற்சாலைகளை அடிக்கல் நாட்டி பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்து தமிழ்நாட்டிலே மாண்பு முதலமைச்சர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சென்று வழங்கினார்கள். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் 86,000 பேருக்கு பட்டா வழங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம். பல ஆண்டுகளாக ஒசூர் மாநகராட்சியிலே குடியிருந்தவர்கள், வீடு கட்டி குடியிருந்தவர்கள், அதே மாதிரி கிருஷ்ணகிரி இந்த ஒசூரை ஒட்டி 16 கிலோமீட்டர் தூரத்திலே குடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு பட்டா வழங்கியிருக்கிறோம். அதை விரைவிலே உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்து முதலமைச்சர் டோக்கனாக சில பேருக்கு வழங்கிட்டு சென்றிருக்கிறார். அதற்கான முழுமையான அந்த பணியை மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. அதற்குள்ளாக தேர்தல் கமிஷனர் புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்ற நடைமுறையை கொண்டு வந்த காரணத்தால் அதிலே கவனம் செலுத்த வேண்டிய நிலைமைக்கு மாவட்ட நிர்வாகம், அதே மாதிரி நமது இயக்கத்தோழரெல்லாம் அதில் முழுமையாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டோம். எனவே விரைவிலே யாருக்கெல்லாம் பட்டா கொடுப்பதற்கு அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேருக்கும் நான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நான் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளாம் அந்த மக்களுக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.